ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் முதல்ல என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி குழம்பு ரெசிபிங்க. ஆமாங்க, இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணு, வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. சாப்பிடவே முடியல, வயிறெல்லாம் எரியுதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக கேட்கும். நல்லா மருந்து மாதிரி இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தக்காளி போடுங்க. இந்த தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப வெடிக்குங்க. நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெயில் வேக விடலாம். நல்லா கோல்டன் கலர் வர்ற மாதிரி நல்லா வேக விட்டுருங்க. இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு கட்டி பூண்டு போட்டிருக்கேங்க. இதையும் நான் போட்டுட்டு அப்புறம் ஒரு 3 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எண்ணெய் போடுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் 3 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளிங்க. ஏன்னா மணத்தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் புளி ஊற்றிடத்தான். இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இப்படி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை எலுமிச்சைப்பழ சைஸுக்கு அந்த புளியை ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேங்க. உப்பு காரமெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடிங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதி விட்டு இந்த மசாலா வாசம் போகணும். போனதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா ஒரு பத்தை தேங்காய் வச்சு 1 ஸ்பூன் கடலை வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த பேஸ்ட்டையும் இதிலே ஊற்றிடலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி விடுங்க. நல்லா கொதித்து நல்லா சுண்டுடுங்க. நல்லா சுண்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இது உண்மையாலுமே உங்கள் வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுக்கெலாம் நல்ல மருந்தாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ரோஸ்க்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.